7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஓகே ஓகே. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். திரு SV சேகர் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். நேரலையின் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் மக்கள் தங்கள் கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். சமூக வலைத்தள கேள்விக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என் முகமது மாலிக், நீங்கள் சேரும் கட்சியில் உங்களை யாரும் மதிப்பதாக தெரியவில்லை. நீங்க ஏன் தனியா ஒரு கட்சி தொடங்கி 2016 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டு ஆட்சியை பிடித்து முதல்வராக கூடாது அப்படின்னு? முகமது மாலிக் என் மேல என்ன கோவம்னு தெரில. அவர் காமெடி பண்ணுறதுக்கு நான் தான் கிடைச்சினான்னு தெரில. அதாவது தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகிறது வந்து அவ்வளோ சுலபமான வேலையோ இல்லை அவ்வளோ ஒரு கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவோ ஆகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். நான் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் எனக்குண்டமான மரியாதை எனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது வந்து சில சமயம் அந்த கட்சியினுடைய மொத்த இதில் சில பிரபலமான நடிகர்கள் வரும் பொழுது அந்த பிரபலத்தன்மை மட்டும்தான் சில கட்சிகளுக்கு தேவைப்படும். ஆனால் அவர்கள் வந்து அதில் பிரபலமாயிடக்கூடாது, கட்சியில் பிரபலமாயிடக்கூடாதுன்னு சில மனோபாவம் இருக்கும். ஆனால் இப்போ கூட நான் வந்து பாரதிய ஜனதாவில் என்னை எல்லாரும் தான் மதிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ அவருடைய இதில் வந்து நான் சென்சார் போர்டு மெம்பராக என்னை இந்தியாவிலேயே மொத்தம் 9 பேரை தான் போட்டிருக்காங்க. அந்த 9 பேரில் நான் ஒத்தனா இருக்கேன். அவ்வளோதானே, இதை விட என்ன வேணும் எனக்கு? திருவாயபு, ஹிந்து ஒற்றுமை பற்றி பேசும் நீங்கள் ஏன் பிராமணன் தலித் கலப்பு திருமணம் செய்ய பிரச்சாரம் செய்வதில்லை? எல்லோரும் இந்துக்கள் தானேங்கிற அடிப்படையில் அந்த கேள்வி வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். எல்லாரும் இந்துக்கள், நீங்கள் 4 பேரோட பழகிறீங்க, உடனே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பீங்களா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுங்கிறது அந்தந்த குடும்ப வழக்கத்தை பொறுத்தது. நான் என்னுடைய ஜாதி என் குடும்பத்துக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். நான் ஒன்று ஒத்துமையாக பேசுறேன்னாக்க நீங்கள் நம்ம ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமையாக இருக்கிற ஹோட்டலில் ஒன்றா காஃபி சாப்பிட்றாங்க, எல்லாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்களா? இது உடனே வந்து எதற்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் உங்கள் குடும்பத்தில் நல்ல பொண்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் நல்ல பசங்க இல்லையா? நீங்க வந்து அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழறதானே சிறந்த விஷயம். தொலைபேசியின் வாயிலாக சவுதியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். அவருடைய கேள்விகளுக்கு போயிட்டு நம்ம சமூக வலைத்தளங்களுக்கு போகலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சவுதியில இருந்து. நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் சார். முகமது பஷீர் சார் என் பேரு. முகமது பஷீர், வணக்கம். உங்களுடைய கேள்வி சுருக்கமாக. SV சேகர் சார் அவருக்கு ஒரு மறுப்பு சொல்றதுக்காண்டி ஒரு ஃபோன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்துக்கள் வந்து அதாவது முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் வந்து அஜ்ரத் ஆயிட முடியாது, இதாயிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முஸ்லீம்கள்ல யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எங்கே வேணாலும் அஜ்ரத் ஆகலாம். அவங்களுக்கு அந்த ஓத படிக்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா அவங்க பண்ணிக்கலாம், அஜ்ரத் ஆகலாம், தலைமை ஏற்று தொழுகை நடத்தலாம், எங்க வேணாலும். இப்ப நானே எனக்கு தெரியும், நான் இங்க சவுதி அரேபியால நிறைய பள்ளிவாசல்ல எனக்கு தெரிஞ்சது நான் தொழுதுருக்கேன். என் பின்னாடி வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேல உள்ள ஆளுங்க வந்து தொழுதுருக்காங்க என்கிட்ட, என்ன தொழுது வச்சு. ஒரு முன்னின்று தொழுகை நடத்துவதற்கும் முன்னின்று அதை செய்வதற்கும் இறை வழிபாட்டை செய்வதற்கும் இஸ்லாத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி நன்றி பஷீர், நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் சவுதியில் இருந்தும் கூட இந்த நேரத்தில் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை முன்வைத்தீர்கள். நன்றி. அது கேள்வியாக கூட எடுத்துக்கோங்க. அவர் ஒரு மறுப்பா பதிவு சின்ன ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து துபாய்க்கு போனார். போகும்போது 1000 காப்பி குர்ஆன் அடிச்சுட்டு போறார் இலவசமாக வழங்குவதற்கு. அதை அப்படியே வாங்கி தூக்கி போட்டாங்க ஏர்போர்ட்டில். இல்லை குர்ஆன் தானே நல்ல, அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீங்கள் என்னவோ உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அம்சாங்க. போனவரும் முஸ்லீம் தான், அவர் எடுத்துகிட்டு போனதும் நல்ல அவர்களுடைய பக்தி நூல் தான். ஆனால் அந்த ஊர் சட்டத்திட்டம் அப்படி. இது வந்து அவர் சொல்கிறார், அவர் அந்த ஊரில் இருக்கார், அவர் சொல்கிறார். இது வந்து ஒருத்தருக்கும் மறுப்பு சொல்வதற்கு உண்டான இடமே அல்ல. என்ன கேள்வி கேட்குறீங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். எல்லாரோடையும் நான் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக. மற்றும் ஒரு தொலைபேசியின் வாயிலாக அழைப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முகநூல் கருத்தை பார்த்துட்டு போயிடலாம். கா பிரபாகரன், எப்போ சார் உங்கள் தலைவர் மோடி சார் அமித்ஷா சார் சொன்ன மாதிரி இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும், எனக்கு கடன் வேற நிறைய இருக்குது அப்படின்னு செந்தில் வேலனா மறக்காமல் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இருக்கிறார். கேட்டுவிட்டேன் கா பிரபாகரன். கண்டிப்பாக வந்து அனைத்து கருப்பு பணமும் இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இன்னும் கடன் வாங்காமல் பார்த்துக்காங்க. ஏன்னா நீங்கள் வாங்குற வேகத்துக்கு பார்த்தா கஷ்டம், யாராலையுமே அடைக்கிறது கஷ்டம். மற்றும் ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் கேள்வி? ஹலோ வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர் கேள்வி? கோவிலிருந்து கதிர் பேசுறேன், கதிரவன் பேசுறேன். கதிரவன், கோவிலிருந்து கேள்வி. ஆமா சார், சார்ட்ட பேசுறேன். அவர்தான் இருக்கிறார், இணைப்புல இருக்காங்க. சார் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை ரொம்ப கொச்சப்படுத்துறாங்களா சார்? இதை நீங்க சென்சார் போர்டில் இருந்துகிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவீங்களா? ஏன்னா சினிமாவில் ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துகிறார்களே, நீங்க சென்சார் போர்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறார். நன்றி நன்றி
கண்டிப்பாக கண்டிப்பாகங்க. ஆன்மீகத்தை மட்டுமல்ல, எந்த ஜாதியையும் எந்த குழுவினரையும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டமே இருக்கு. சென்சார்ங்கிறது நினைச்ச நேரத்தில் போடக்கூடிய சட்டம் அல்ல. அதாவது இந்தியன் சினிமோட்டோகிராஃபிக் ஆக்ட் 1952 அண்ட் 83 அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செய்யப்படுகின்றது. இனிமேல் அது நிச்சயமாக கடைபிடிக்கப்படும். நல்லது. நாம் மற்றும் ஒரு தொலைபேசியின் வாயிலாக ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்க கேள்வி. சார் வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். திருச்சியிலேருந்து உங்கள் கேள்வி, உங்க பேர், உங்க கேள்வி. சார் அஸ்ரஃப் அலி பேசுகிறேன் சார், திருச்சியிலேருந்து. அஸ்ரஃப் அலி, உங்கள் கேள்வி. அதாவது சார், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமிய மக்களும் வந்து வேதங்களை படித்தா வந்து வர முடியாது, குருநாதராக வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அதே போல கிறிஸ்டின்ல வந்து பைபிள் படிச்சு தாழ்த்தப்பட்டவர்களா வந்திருக்காங்க. அதே போல இதை எனக்கு முன்னாடி சமூகத்திலிருந்து பேசுறவங்களும் மாதிரி வந்திருக்காங்க. ஆனா நீங்க ஏர்போர்ட்ல குரான் கொண்டு போறதோ இல்ல பகவத்கீதை கொண்டு போனாலோ எந்த நூலை கொண்டு போனாலும் அப்படி தூக்கி போட மாட்டாங்களா சார்? ஏதோ பொய்யான தகவல் மாதிரி தெரியுது. ஏர்போர்ட்ல அந்த மாதிரி குரான் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது நம்பக்கூடிய தகவலாக இல்லை. என்னுடைய ஒரு முஸ்லீம் நண்பருடைய புத்தகம். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். தினமும் 5 வேளை தொழுகை பண்ணை கொடுவர் தான் அது. அது நேரம் வேணும்போது நேரடியாக சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு வரலாம். பூனைகளின் பகைவன் வேட்டைன்னு கேட்டிருக்கிறாரு. தமிழக பாஜகவினர் அனைத்து மக்களையும் தாய் மதத்திற்கு திரும்புமாறு அறிக்கைகளை கொடுக்கிறார்கள் சில மாதங்களாய். தற்போது நான் ஹிந்து மதத்திற்கு திரும்பினால் என்ன எந்த வகுப்பில் இணைப்பீர்கள், எந்த ஜாதியில் அப்படிங்கிற ஒரு கேள்வியா வச்சிருக்கிறார் அவர். அதாவது இது அடிப்படையாக தமிழக பாஜகவினர் அனைத்து மக்களையும் எல்லாரையும் கூப்பிடல, விருப்பப்பட்டு வரவங்க. அதாவது சட்டத்திலேயே இருக்குன்னா விருப்பப்பட்டு வந்தால் யார் வேண்டாமானாலும் எந்த மதத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்து மதத்துக்கு வருவது என்பது அது வந்து மத மாற்றம் அல்ல, திரும்பி தாய் மதத்துக்கு வருவது என்ற கருத்தை தான் சொல்லப்படுகின்றது. அதனால இந்துவாகத்தானே சேர்த்துக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் என்ன ஜாதி விருப்பப்பட்டாலும் அந்த ஜாதியில் இருந்துட்டு போங்க. நன்றி. திருச்சியிலிருந்து நேயர்கள் நேரலின் மூலமாக வணக்கம். திருச்சியிலிருந்து நேரலையில் வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து சிவா பேசுகிறேன் சார். சார் என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் வர்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. யார் வந்தால் ஊழலை ஒழிப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்திய அளவில் பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஊழலை ஒழிக்கும், வெளிப்படையான ஆட்சி அமையும் என்பது நாங்கள் உறுதி சொல்கிறோம். அதனால் உடனே ஒரு குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. 4 வருடங்களில் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது கடைப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்கு அருட்செல்வன் பெரியாரின் பெயரன் அப்படின்னு ஒரு சமூக வலைத்தள கேள்வி. உங்கள் திரைப்பட காமெடிகளை விரும்பி பார்ப்போம் நான், ஆனால் நீங்கள் விவாத நிகழ்ச்சிகளில் செய்யும் காமெடிகளை பார்க்க சகிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். ஹெச் ராஜாவிற்கு நீங்கள் எவ்வளவோ மேல் என்றாலும் முடியல, குறைச்சிக்கோங்க. பூணூல் தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறது என்ன மாதிரியான டிசைன், பதில் சொல்லுங்க அப்படின்னு. எப்படி ஒரு தொப்பி போட்டுக்கிறாங்களோ, எப்படி ஒரு டாலர் போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி தான் இது. பெரியாரின் பெயரனுக்கு என் பையனோட ஒரு 10 வயசு குறைச்சலாக இருக்கும். இது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான ஒரு விஷயம்தான். வயது வித்தியாசம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் நான் என்ன குறைச்சிக்கணும், என்னத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கை முறை எனக்கு தெரியும். நான் என் பூனலை என் உடம்புல தான் போட்டிருக்கேன். அதை தூக்கி உங்கள் உடம்புல போடும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரணும். நான் என் உடம்புல பொட்டு வச்சுப்பேன், அது ஏன் உங்களுக்கு எரிச்சலாகுது? அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிடிக்கல. பெரியார் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த நல்ல விஷயத்தெல்லாம் படிங்க. எதையோ அவர் படத்தை போட்டுட்டாக்க நீங்கள் பெரியார் ஆகிட முடியாது. மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு பதிவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு சர்ச்சையை உருவாக்கும் கருத்துக்களை மோடி கண்டித்த பிறகும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஏன்? பாஜக ஆட்சியில் அமர்ந்தது நாட்டின் சமூக ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்கத்தானே, இல்லை என்றால் அவர்கள் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிறார். பிரதமர் கண்டித்த பிறகும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய தமிழ் தான் இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சில சமயம் சில பேர் ஏதாவது ஒரு கூட்டத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசுவாங்க. அவர்கள் சொல்வது வந்து சில வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா வேற அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் நேரம் இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொடி இருக்குனாக்க இதில் இருக்கிற ஆரஞ்சு இந்துக்கள் என்றால், வெள்ளை என்பது கிறிஸ்துவர்கள், பச்சை என்பது முஸ்லீம்கள், சக்கரமாக இருப்பது என்பது அனைத்து சிறு மதங்களை சேர்ந்தவர்கள். அப்போதான் இந்த இந்திய கொடி என்பது முழுமை அடையும் என்பது என்னுடைய கருத்து. அதனால தவறான கருத்துக்கள் யாராவது வாய் தவறி, அதுதான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டார் இல்லையா?
அதற்கு பிறகு ஏன் சொல்றாங்கன்னா அப்புறம் அவங்க தான் கேட்கணும். கோவையில் இருந்து நிறைவாக உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். வணக்கம். கோவை. நீங்கள் காஷ்மீர் மாநிலத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்க. பொது சிவில் சேவை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம், அப்புறம் அங்கே இருக்கிற சரியத் சட்டத்தை நீக்குவோம், எப்படின்னெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அந்த சட்டத்தை இப்போ கூட்டணி ஆட்சியில் உங்களால் நிறைவேற்ற முடியுமா? நன்றி. முடிவதற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா எடுக்கும். நன்றி. அடுத்ததாக நம்ம சமூக வலைத்தள கருத்துக்கள் போகலாம். பிரபாகரன் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தங்களின் திறமையை தமிழ் சினிமா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். நானும் அதான் நினைக்கிறேன். நீங்க ஒரு படம் எடுங்க, ஆக்ட் பண்றேன். முகமது ரியாஸ், திரைப்படங்களில் ரசித்த நாங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையை ரசிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் எந்த கட்சியிலும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் கட்சி தலைவர்களிடம் எதிர்பார்ப்பதுதான் என்ன? உங்கள் எதிர்பார்ப்பு முழுவதும் பாஜக கட்சியிடம் கிடைத்து விட்டதா? நான் வந்து எந்த கட்சியிலும் நான் நிரந்தரமாக இல்லாததுக்கு நான் காரணம் இல்லை, கட்சி தான் காரணம். கட்சி என்னை வச்சுக்கிட்டா கட்சியில் இருக்க போகிறேன். கட்சி என்னை வைத்து கொள்ளாத போது நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்ப்பேன், அதாவது சுயமரியாதை. 100% எனக்கு உண்டான மரியாதை யாராக இருந்தாலும் கொடுக்கப்பட வேண்டும். அது கொடுக்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் வந்து பதவி எதிர்பார்க்கறது கிடையாது, பணத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் கூட ஏராளமான சமூக வலைத்தள கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தொலைபேசி வாயிலாகவும் கூட நேயர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் அத்தனை பேரின் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஆர்வமாகவே காத்திருக்கிறார் எஸ்வி சேகர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு